ஹாய்ங்க, இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்வீட் பண்ண போகிறேன். அதுக்கு மக்காச்சோள ரவை எடுத்துருக்கேங்க. மக்காச்சோள ரவையில் கேசரி பண்ண போகிறேன். இந்த கேசரி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு பேனில் நெய் விட்டுக்கணும். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கணும். முந்திரி பருப்பு வறுத்ததுக்கப்புறம் அதுலேயே திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. பண்ணாதவங்களுக்காக இது நான் சொல்கிறேங்க. இப்போ இந்த சோள ரவையில் கிச்சடி பண்ணலாம், உப்புமா பண்ணலாம், புட்டு செய்யலாம். என்ன நமக்கு பிரியமோ அதில் செஞ்சுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு திராட்சை வறுத்துட்டோம். வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். எப்பொழுதும் கிச்சனில் வச்சு தான் சமைச்சிட்ருப்பேன். இன்றைக்கி ஒரு மாறுதலுக்காக பால்கனியில் வச்சு செய்யலான்னு சொல்லி இந்த ஸ்வீட்டு பால்கனியில் செஞ்சிட்ருக்கேன். இப்போ ரவை அந்த நெய்யிலே போட்டு வறுத்து எடுத்துடுறேன். அந்த நெய்யிலே ரவையை வறுத்து எடுத்துட்டு சுடுதண்ணி ரெடியாக கொதிக்க வச்சு பக்கத்தில் வச்சுட்டு இந்த சுடுதண்ணியை எடுத்து அதில் ஊற்றணும். முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் தண்ணியை அதிலே ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ரவை டைரெக்டாக கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி கொதிக்க வச்ச தண்ணியை நீங்கள் அந்த ரவையில் கூட ஊற்றி வேக வைக்கலாம். நம்ம விருப்பம்தான் அது. நல்லா கிளறி விடணும், அடி பிடிக்காதபடி கிளறி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதை மூடி வைக்கணும். இந்த கேசரிக்கு எந்த ஒரு ஃபுட் கலரும் தேவையில்லைங்க. ஏன்னா அதுவே மஞ்சள் கலரில் இருக்கிறதுனால ஒரிஜினல் கலர் அது. எந்த ஃபுட் கலரும் போடவே வேண்டாம். அது கூட உங்களுக்கு என்ன எசன்ஸ் பிடிக்குமோ அந்த எசன்ஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர். இப்போ இந்த கப்பில் நான் 1 கப்பு ரவை எடுத்தேன், 1.5 கப்பு சுகர் எடுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ 1க்கு 1 கூட போடலாம், 1க்கு 1.5 கூட போடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க. அது உங்கள் விருப்பம்தான். நல்லா கிளறி விடணும். இந்த ரவை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகும். அப்புறம் நெய் விட்டுக்கணும். அதுலேயே நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நெய் ஊற்றிக்கணும். நெய்யை விட்டுட்டு நல்லா கிளறுங்க. சிறுதானிய உணவுகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மக்காச்சோளம், கேழ்வரகு, கம்பு, தெனை, சாமை, குதிரைவாளின்னு இப்படி நிறையா இருக்குது. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது மக்காச்சோளம். இதெல்லாம் முன்னோர்கள் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பாரம்பரிய உணவாக ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஹெல்த்தி ஃபுட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ முந்திரி திராட்சையெல்லாம் நம்ம வறுத்து எடுத்ததெல்லாம் அதில் மேலே போட்டு மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம அது எல்லாத்தையும் பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இன்றைக்கி மக்காச்சோள ரவை கேசரி ரெடி.